வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கூட்டணி ஆரம்பித்த 60 நாள்லேயே 2 மாதத்துலேயே கூட்டணி உடையிற மாதிரி இருக்குது. இந்த கல்லாப்பேட்டி கூட்டணி, இந்த கல்லாப்பேட்டி கூட்டணின்ற பேர் நம்ம வைக்கல, முதல்வர் விஜய் வச்சு கூப்பிட்ட பேர் தான் அது. அதனால தாவேகா கூட்டணிக்கு வந்து பேர் வைக்க போகிறதாவெல்லாம் பேசிக்கிறாங்க, புதுசாக பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதுக்கு பேர் வச்சாச்சு கல்லாப்பேட்டி கூட்டணின்னு. அதுக்கப்புறம் ஏன் பேர் தேடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கேருந்து எல்லாருமே தான் அங்கே போயிட்டாங்களே, நான் அப்புறம் எதுக்கு அதுக்கு ஒரு பேர் தேடணும்? இது வச்ச பேரையே வச்சுக்க வேண்டியது தானே, நல்லா தானே இருக்குது, அந்த பேரும் பொருத்தமாக இருக்குது. இப்போது இந்த கூட்டணியே உடையிற கண்டிஷனில் இருக்குது. என்னன்னா நெருக்கம் காட்டும் பாமக, உரசி பார்க்கும் திருமாவளவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து திருமாவளவன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இது சம்பந்தமா அண்ணன் அது புதுசாக ஒரு கேடயம் ஒன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக ஒரு கேடயம் ஒன்று வாங்கியிருக்காங்க தாவேகாக்கு, பயங்கரமாக பாதுகாக்குது அந்த கேடயம். ரொம்ப மோசமான கேடயம் வாங்கியிருக்கிறது. மிகவும் நாங்கள் கேடயமாக இருப்போம், தாவேகாவை பாதுகாப்போம், விஜயை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு ஒரு கேடயம் சுத்திக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேடயம் யாருன்னு தெரிஞ்சா, இல்லை வீடியோ கடைசியில் அந்த கேடயம் யாருன்றதை சொல்றேன். இப்போ என்ன குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மினிஸ்டர் பதவியெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொன்னால் யாரும் உங்களை விடுவா? யாரும் விட மாட்டாங்க. அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் வந்து சொல்லியிருக்காப்புல, நீங்கள் வந்து கூட்டணியில் பதவி வாங்கிட்டீங்க, இன்னமும் நீங்கள் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் சொல்லுங்க, நல்லா இல்லை, இந்த மாதிரிலாம் வெளிப்படையாக பேசாதீங்க, இது ஒரு பேசு பொருள் ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு வார்த்தை போரா இருக்கு. அண்ணன் வைகோவும் சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நல்லதில்லை, அது எப்படி நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கலாம்னு சொல்றது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திருமாவளவனை மிரட்டிட்டு இருக்காப்புல. ஏன் எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இடைத்தேர்தல் முன்னாடியே வந்து அவங்க கண்டிஷனில் தான் போயிருக்காங்க. அதாவது வாய்மொழி உத்தரவில் தான் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவன் நிற்கணும், இன்னும் ஜெயிச்சிட்டார் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து வன்னியரசுக்கு கொடுத்துருக்க மினிஸ்டர் பதவியை பிடுங்கி திருமாவளவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. தாவேகாவும் அதுக்கு ஓகே, இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லை, யார் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போதான் எல்லா பக்கமும் விலைக்கு வாங்கியாச்சு, விலைக்கு வாங்கலை, அவங்களாம் விருப்பப்பட்டு நிறையா எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் நின்று விசில் சின்னத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா தாவேகா வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் கணக்கு போறாரு. இதில் என்ன கணக்கு அப்படின்னா, ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு இல்லை? இப்போ திருமாவளவன் இப்போ வந்து இப்போ கேட்டப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்கல்ல, திருச்சி கிழக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ, எப்பா இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா பாமக ரெடியாக இருக்காங்க உள்ள வரதுக்கு, பாரு சால்வேலாம் போட்டு போயிட்டாங்க வந்து